வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் மிக எளிய முறையில் சில்லி சிக்கன் செய்வதற்கு 1/2 கிலோ கோழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நன்றாக கழுவி சுத்தம் செய்து ஒரு குக்கரில் போட்டுக்கொள்ள வேண்டும். இதனுடன் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 2 பச்சை மிளகாய், சிறிது உப்பு போட்டு நாம் 1 டம்ளர் தண்ணீர் விட்டு 2 சத்தம் விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் குக்கரை அடுப்பில் வைத்து விடலாம். நாம் குக்கரில் 2 விசில் வைத்து எடுக்க வேண்டும். நாம் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் இந்த அளவு வெந்து வந்துவிட்டது. இப்பொழுது நாம் ஒரு கடாயில் இதை தாளிக்க வேண்டும். நாம் சில்லி சிக்கன் செய்வதற்கு 3 பெரிய வெங்காயத்தை இவ்வாறு நீளமாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 பச்சை மிளகாயை கீறி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில்லி சிக்கன் செய்வதற்கு கடாயில் நாம் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் லவங்கப்பட்டையும் போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் பொரியவும் வெங்காயத்தை போட்டு விடலாம். நாம் வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்க வேண்டும். நாம் வெங்காயம் வதங்கும் போதே சிறிதளவு உப்பு சேர்த்து கொள்ளலாம். நாம் இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நாம் சேர்த்து கொள்ளலாம். ஏற்கனவே நாம் சிக்கன் வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் போட்டுள்ளோம். இப்பொழுது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நன்றாக வதங்கவும் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் நாம் ஊற்றிக்கொள்ள வேண்டும். இது ஊற்றுவதால் நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் சில்லி சிக்கன் சுவை இருக்கும். நாம் சோயா சாஸ், சில்லி சாஸ் போட்டு சிறிது வதங்கவும் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்ற வேண்டும். வெங்காயம் இப்படி நன்றாக வதங்கி அனைத்து மசாலாவுடன் சேர்ந்து வரவும் நாம் இப்பொழுது சிக்கன் வேக வைத்த தண்ணீரை முதலில் ஊற்றிக்கொள்ள வேண்டும். தண்ணீர் ஊற்றியதும் தண்ணீர் நன்றாக வற்றவும் நாம் சிக்கனை சேர்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது நாம் மிக விரைவில் செய்யக்கூடிய சில்லி சிக்கன் தான். நாம் சில்லி சாஸ், சோயா சாஸ் வைத்திருந்தால் ஊற்றிக்கொள்ளலாம். நம்மிடம் சாஸ் எதுவும் இல்லாவிட்டாலும் நாம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, இந்த மசால் பொடி போட்டு இதே போல் செய்தாலே சுவை அருமையாக இருக்கும். இப்பொழுது உப்பு சரி பார்த்து தேவை என்றால் நாம் போட்டுக்கொள்ளலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன் வேக வைக்கும் போதும் சிறிது போட்டுள்ளோம். நாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளலாம். நாம் இந்த அளவு தண்ணீர் வற்றவும் சிக்கனை போட்டு விடலாம். சிக்கன் நன்றாக வெந்து இருப்பதால் நாம் மூடி போட்டு வேக வைக்க தேவையில்லை. நம் ஹை ஃப்ளேமிலே வைத்து தண்ணீர் நன்றாக வற்றவும், இந்த அளவு தண்ணீர் வற்றவும் நாம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1/2 டம்ளர் தண்ணீரில் கரைத்து இதனுடன் ஊற்றிவிட வேண்டும். நாம் கார்ன்ஃப்ளவர் ஊற்றுவதால் சிக்கன் நன்றாக திக்காக வந்துவிடும். நம் ஹோட்டலில் உள்ள சில்லி சிக்கன் போலவே அருமையாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் ஊற்றியவுடன் நாம் சிறிதளவு பெப்பர் தூள் போட வேண்டும். நாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டதால் பெப்பர் தேவையான அளவு போட்டு நன்றாக கலந்துவிட்டு நாம் சிம்மில் ஒரு 2 நிமிடம் வைத்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் இது வெங்காயம் வதக்கும் போது குடை மிளகாய் இருந்தால் 1 நறுக்கி போட்டாலும் அருமையாக இருக்கும். இதற்கு நாம் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த சில்லி சிக்கன் இப்படி செய்தாலே அருமையாக இருக்கும். இப்பொழுது நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சில்லி சிக்கன் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடியாகிவிட்டது. இது நாம் சப்பாத்தி, ரைஸுடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.